Hello friends, welcome back to my channel 7th Sense Tamil YouTube channel. Hi students, welcome back to our channel 7th Sense Tamil. நாம இந்த பிரசன்டேஷனில் வந்து ஃபுல் சப்ராக்டரை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்மளுடைய லாஸ்ட் பிரசன்டேஷனில் ஆஃப் சப்ராக்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்த்தோம். இந்த பிரசன்டேஷனில் வந்து ஃபுல் சப்ராக்டரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபுல் சப்ராக்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிமேட்டிக் சிம்பிள் பார்க்க போகிறோம். அடுத்து அதுக்கான ட்ரூத் டேபிள், அதுக்கான கேமேஃப், நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்து லாஜிக்கல் டயக்ராம். ஓகேங்களா, எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம். ரெண்டு ஆஃப் ஆர்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் ஆர்டர் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இதுக்கான ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்க்க போகிறோம். ஏபிசின்றது 3 இன்புட். ஓகேங்களா, ஃபுல் சப்ராக்டரில் நமக்கு 3 இன்புட் கிடைக்கும். அப்போ நமக்கு டோட்டலாக 8 காம்பினேஷன் பாசிபிளில் எழுத போகிறோம். 000 ஸ்டார்ட் பண்ணி 111. நெக்ஸ்ட்டு இதுலேயே சேம் அவுட்புட் தான், ஒரு டிஃப்ரென்ஸு ஒரு பாரோ, ரெண்டு அவுட்புட்டு ஏபிசின் 3மே இன்புட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கான ட்ரூத் டேபிள். ஓகே, ட்ரூத் டேபிளில் 3 காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸில் இப்போ ஏபிசின்னு டிஃப்ரென்ஸ் பாரோ வந்து நமக்கு அவுட்புட். ஓகேங்களா, 3 காம்பினேஷனாக நமக்கு டோட்டலாக வந்து 8 பாசிபிள் நமக்கு கிடைக்கும் 111 வரலையும். இப்போ ஃபஸ்ட் பாருங்கள், 0 - 0 வந்து நமக்கு 0 தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதில் கிடைச்ச அவுட்புட்டை இதோட மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, 0 ஏவும் பியை மைனஸ் பண்ணிவிட்டு கிடைச்ச அவுட்புட்டை சின்னோட மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற அவுட்புட் தான் இங்கே எழுதணும். ஓகேங்களா, 0 - 0 0, இந்த 0வையும் இந்த 0 மைனஸ் பண்ணால் நமக்கு 0, டிஃப்ரென்ஸு 0, பாரோவும் 0. நெக்ஸ்ட்டு 0 - 0 நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து 0 தான். நெக்ஸ்ட் இந்த அவுட்புட்டையும் இந்த 1ஐயும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ 0ல் 1 போகுமா? போகாது. அதனால் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸு ஒரு பாரோ கடை வாங்குகிறோம். ஓகேங்களா, ஒரு பாரோ கடை வாங்க இங்கே போட்டாச்சு. அப்போ நம்ம 0 கூட 1 கடை வாங்கினா நமக்கு வந்து 0ன்றது 10 ஆகிடும். அதாவது நமக்கு டெசிமலில் 2 ஆகிடும். ஓகேங்களா, 0ல் 1 போகாது. அதனால் நம்ம 1 கடை வாங்கினோம்னா அது வந்து 10 ஆகும். சரிங்களா, 10 ஆகும். 10ல் 1 போச்சுன்னா நமக்கு 1 கிடைக்கும். ஆர் நம்ம இந்த 10 வந்து நமக்கு டெசிமலில் கன்வெர்ட் பண்ணோம்னா 2 கிடைக்கும். சரிங்களா, அப்போது 2ல் 1 போச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 1. ஓகேவா, அதான் மிச்சம். நெக்ஸ்ட்டு 0ல் 1 போகாது. அதனால் ஒரு கடை வாங்க போகிறோம். அந்த கடை வாங்குறது தான் பாரோ. 1ல் 1 போச்சுன்னா நமக்கு 0. சரிங்களா, அப்போ டிஃப்ரென்ஸு பாரோவும் நமக்கு 0. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 0ல் 1 போகாது. அதனால் நம்ம ஒரு பாரோ வந்து கடை வாங்குகிறோம். 1ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு வந்து கிடைக்கிறது 0. நெக்ஸ்ட்டு 0ல் 1 போகாது. அதனால் நம்ம மறுபடியும் ஒரு பாரோ கடை வாங்குகிறோம். 1ல் 1 போச்சுன்னா நமக்கு 0. அந்த டிஃப்ரென்ஸ் 0 போட்டாச்சு. பாரோ வந்து 1. நெக்ஸ்ட்டு 1ல் 0 போயிடும் ஈஸியாக. அப்போ நமக்கு 1 கிடைக்கும் அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு 1ல் -0 பண்ணால் நமக்கு டிஃப்ரென்ஸ் 1 கிடைக்கும். பாரோ வந்து 0. நெக்ஸ்ட்டு 1ல் 0 போயிடுச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது அவுட்புட் வந்து 1. நெக்ஸ்ட் 1 - 1 நமக்கு 0. டிஃப்ரென்ஸும் 0, பாரோவும் 0. நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே பாருங்கள், 1ல் 1 போயிடுச்சுன்னா நமக்கு 0 கிடைக்கும். இங்கே கடைசி 0 - 0 நமக்கு 0. அப்போ பாரோ 0, டிஃப்ரென்ஸ் 0. நெக்ஸ்ட் 1 - 1. ஓகேங்களா, 1 - 1 நமக்கு 0 கிடைக்கும். இந்த இடத்துல 0 கிடைக்கும். இந்த 0ல் 1 போகாது. ஓகேங்களா, 0ல் 1 போகாது. அதனால் பக்கம் கடவுனா 10 ஆகிடும். 10ல் 1 போச்சுன்னா நமக்கு கிடைக்கிறது 1, டிஃப்ரென்ஸ் 1, பாரோ 1. ஓகேங்களா, மறந்துடக்கூடாது, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏவும் பியும் ஆட் பண்ணிவிட்டு வர்ற அவுட்புட்டை வந்து சின்னால் மைனஸ் பண்ணிவிட்டு தான் நமக்கு இந்த டேபிளில் ஃபில் பண்ணோம், டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோ. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு இதுக்கான கேமேஃப் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா, டிஃப்ரென்ஸ்க்கான கேமேஃபு, நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோக்கான கேமேஃப் வந்து நம்ம போட போகிறோம். ஓகேங்களா, டிஃப்ரென்ஸ் அண்ட் பாரோக்கான கேமேஃப் வந்து நம்ம பாருங்கள் இங்கே போட்டிருக்கு. ஃபஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா, ஏ பார் ஒரு காம்பினேஷன், பிசின்னு ஒரு காம்பினேஷன் எடுத்து எழுதிருக்கு. நமக்கு எல்லாமே வந்து 0 1 2 3. சரிங்களா, 1லேயும் 2லேயும் இருக்குது. அடுத்து இந்த காம்பினேஷன் நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா, எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது 4 or 2, அதனால் சிங்கிளாக வந்து மேட்ச் பண்ணியாச்சு. ஏ பார் பி பார் சின் ப்ளஸ்ஸு ஏ பார் பி சின் நமக்கான அவுட்புட்டு. நெக்ஸ்ட்டு ஏ பிசின் பார், நெக்ஸ்ட்டு ஏபிசின். ஓகேவா, இது வந்து டிஃப்ரென்ஸ்க்கானது. நெக்ஸ்ட் வந்து பாரோக்கான கேமேஃபு. பாரோக்கான கேமேஃப் வந்து நமக்கு எங்கே 1 ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதை நம்ம கேமேஃபில் போடுறோம். பாருங்கள், இதில் 2 1s வந்து எல்லாமே பாசிபிள் குரூப் பண்ணிக்கலாம். டோட்டலாக வந்து 3 குரூப் இருக்குது, 1 2 3. சரிங்களா, பிளாக் 1, ரெட் 1, க்ரீன் 1. ஓகேங்களா, 3 பாசிபிள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ பார் சின். சரிங்களா, ஏ பார் சின் இது. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ் பிளாக்கில் ஏ பார் பி இது. நெக்ஸ்ட்டு பிசின். ஓகேங்களா, 3 காம்பினேஷன் நமக்கு கேமேஃபில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் ஒன் வந்து ஏ பார் பி, நெக்ஸ்ட்டு ஏ பார் பி சின்னு, நெக்ஸ்ட்டு பிசின்னு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் தான் போட போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணோம். சரிங்களா, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு வந்து ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சின்னு நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஆஃப் ஆர்டரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நமக்கு ஃபுல் ஆர்டரில் நமக்கு கிடைக்கும். சின் எக்ஸ்ஆர் பி இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள், ஃபுல் ஆர்டரில். டிஃப்ரென்ஸ் வந்து சின் எக்ஸ்ஆர் ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகேங்களா, இதுதான் நம்ம 2 ஆஃப் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபுல் ஆர்டர் ட்ரா பண்ணலாம். சரிங்களா, இது ஒரு ஆஃப் ஆர்டர்,
இது ஒரு ஆஃப் ஆர்டர். சரிங்களா, இந்த 2 ஆஃப் ஆர்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபுல்லாக டிசைன் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணோம்னா காமனாக இருக்க ஈக்குவேஷன் நம்ம வெளியே எடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிறது ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி. நம்ம ப்ரீவியஸாக சப்ராக்டில் பார்த்துருப்போம். ஏ பார் பி ப்ளஸ்ஸு ஏ பி பார் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏ எக்ஸ்ஆர் பின்னு எழுதலாம். அதே காம்பினேஷன் தான் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதே காம்பினேஷன் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஏ பார் பி பார் சி இன்னு ப்ளஸ்ஸு ஏ பார் பி சி இன். இதில் ஒரு காம்பினேஷனாகவும் இது ஒரு காம்பினேஷனாக நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ எக்ஸ்ஆர் பி கிடைக்கும். இதை நம்ம ஒரு வீடியோவை வந்து தனியாக போடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் இதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் பாருங்கள். ஏபின்றது ஒரு இன்புட்டு, ஏ எக்ஸ்ஆர் பி. ஓகேங்களா, இந்த ஏ எக்ஸ்ஆர் பி. நெக்ஸ்ட்டு சின்னோட தனியாக ஒரு இன்புட் கிடச்சிது. ஓகேங்களா, சின் தனியாக ஒரு இன்புட்டு. இப்போ ஏ எக்ஸ்ஆர் பி சின் தனியாக போயிடுச்சு. சின் எக்ஸ்ஆர் ஏ எக்ஸ்ஆர் பி வந்து டிஃப்ரென்ஸ் நமக்கு. நெக்ஸ்ட்டு பாரோக்கான அவுட்புட் நம்ம இங்கே பாருங்கள். பாரோக்கான இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கிறது ஏ பார் பி ப்ளஸ்ஸு ஏ பார் சின் ப்ளஸ்ஸு பி சின். ஓகே, இந்த காம்பினேஷன் நமக்கு வந்து இங்கே பார் அவுட்புட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா, இதான் நமக்கு வந்து ஃபுல் சப்ராக்டருக்கானது. டேபிள் மட்டும் இங்கே மறந்துடக்கூடாது. நீங்கள் எப்படி வந்து மைனஸ் பண்ணுறீங்க, எப்படி பாரோ பண்ணுறீங்க, அது எப்படி கன்வெர்ட் ஆகுது. 0ல் 1 போகாதனால நம்ம வந்து பக்கம் 1 பாரோ பண்ணால் நமக்கு அடுத்து 10 ஆகும். டெசிமல் பார்க்கும்போது 2 ஆகும். 2ல் 1 போச்சுன்னா நமக்கு 1ன்றது நமக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். மறக்காமல் அதை டிஃப்ரென்ஸு பாரோ வாங்கினது வந்து இங்கே ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷனில் வந்து மல்டிப்ளெக்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.